ஹாய்! இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இடியாப்பம் பண்ணலாமா? வேணாமா? அப்படின்னு ஒரு மைண்ட் வந்து ஒரு டயலமாலயே ரொம்ப யோசிச்சு அதுக்கப்புறமா முடிவு பண்ணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இடியாப்பம் பண்றதுக்கு குண்டு வைக்கிற மாரி எதுக்குமா இவ்ளோ யோசனை அப்படின்னு தானே கேட்குறீங்க. அட இந்த இடியாப்பம் முன்னலாம் மந்த்லி ட்வைஸ் ஆவது சாப்பிடுவோங்க. இப்பலாம் வந்து சாப்பிடுறதே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னா இதுக்கு வந்து காம்பினேஷன் எங்களுக்கு தேங்காய் பால் தான் பிடிக்குமா? தேங்காய் பால்ல சுகர் ஆட் பண்ணி சாப்பிடுறதுனால காலையில இவ்ளோ சர்க்கரையை உடம்புக்குள்ள போடுறோமே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஒரு கில்ட் வந்துச்சு. அதுல இருந்து அடிக்கடி பண்ணாம எப்பாவது அக்கேஷனலி பண்ணி சாப்பிடுறது. என் பையனுக்குமே இது நூடுல்ஸ்னு சொல்லி ஏமாத்தி கொடுத்துருவேன். எங்க அம்மா நூடுல்ஸ் ஸ்கிராச்ல இருந்து பண்றாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா நின்று நான் பண்றதை பார்த்துட்டு இருந்தான். ஃபைனலி நல்லா ஆவி பறக்க சுட சுட நம்மளோட இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. கூட தேங்காய் பாலை ஊற்றி சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து லெஃப்ட் ஓவர் ஃபிஷ் குழம்பு இருந்துச்சுங்க. அது கூட கொஞ்சம் வந்து கொத்தவரங்காய் பொரியல் பண்ணிட்டு அப்படியே ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி லஞ்ச் முடிச்சாச்சு. ஈவினிங்கா வந்து இந்த அழகு நிலையத்துக்கு வந்தாச்சுங்க. இந்த அழகுக்கு அழகு சேர்க்கறதுக்கு யார் அந்த அழகுன்னெல்லாம் கேட்க கூடாது. அப்படியே வந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க.